வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023-24 தமிழ் மீடியம் மேக்ஸ் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் 8th ஸ்டாண்டர்ட் அரையாண்டு பொதுத் தேர்வு 2023-24 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு நடக்கக்கூடிய மேக்ஸ் பொறுத்த வரைக்கும், கணித தேர்வு பொறுத்த வரைக்கும் அரையாண்டு தேர்வில் கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் தான் உங்களுக்கு வரும். மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க்கு, டைமிங் 2.5 மணி நேரம். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க. கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இது. இந்த மாடலை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஷின் எல்லாம் இருக்கும். 10x20. இதில் பார்த்தீங்கன்னா 13/4 என்ற விகிதமுறை எண்ணை தசம வடிவில் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. 6889 என்ற எண்ணை நீள் வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் காண்க. பெருக்கற் பலன் கேட்டிருக்காங்க. விரிவாக்குக. 4p² - 25 q². காரணிப்படுத்துக. m² + m - 72. தீர்க்க. 2x + 5 = 9. 48 என்பது எந்த எண்ணின் 32% ஆகும்? மின்னணு கடிகாரத்தின் விலை 750, அதன் விற்பனை விலை 615 எனில் தள்ளுபடி சதவீதம் காண்க. அடுத்து பார்த்தீங்கன்னா p = 5000 ஆண்டு வட்டி வீதம், r = 4%, n = 2 ஆண்டுகள் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க. கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணத்தில் தெரியாத மதிப்பை காண்க. அடுத்து ஒரு செங்கோண முக்கோணமானது 4 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர் ஆகிய அளவுகளை கொண்ட பக்கங்களை பெற்றிருக்க இயலுமா? கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரு பொது காரணியினை காண்க. 455 மற்றும் 26. அதே மாதிரி ஏதேனும் 7 வினாக்களுக்கு விடையிலி. வினா எண் 50க்கு பார்த்தீங்கன்னா கட்டாயமாக விடையிலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 × 5 35. பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி விரிவாக்க கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே கொடுக்கப்பட்ட எண்களுக்கு தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரு பொது காரணி காண்க அது கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் மினிட் பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஆஃப் இயர்லிக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பேங்க் பார்க்கலாம். அரையாண்டு தேர்வு 2023 கணிதம் 8ஆம் வகுப்புக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தமிழ் மீடியத்துக்கு. மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க்னு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு மேக்ஸுக்கான ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குது. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு 2 மார்க் இதில் இருக்கிறது நிறைய ரிப்பீட் ஆகுது. 10 × 20 அப்படின்னு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1944 ஒரு முழு கன எண்ணால் என நிரூபிக்க. அதுக்கு கீழே பொறுத்துக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 4 முகங்கள், 4 உச்சிகள் மற்றும் 6 விளிம்புகள் கொண்ட பன்முக வடிவத்திற்கு ஆய்வாளர் சூத்திரத்தை சரிபார்க்க. விரிவாக்குக. காரணிப்படுத்துக. x² + 14x + 49 x - 7 = 6 என்ற சமன்பாட்டை தீர்க்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி முக்கோணத்தின் பக்கங்கள் ஒரு செங்கோண முக்கோணத்தின் பக்கங்களாகுமா என்பதை சரிபார்க்க கேட்டிருக்காங்க. அடுத்து 18வது மற்றும் 17வது பியோனசி எண்களுக்கிடையே வித்தியாசம் காண்க. 42 மற்றும் 70 ஆகிய எண்களுக்கு தொடர் கழித்தல் முறையில் மீப்பெரும் காரணியினை காண்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் 10 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டின். கண்டிப்பாக 5 மார்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட் ஆகிற கொஸ்டின் தான் அதிகமாக வந்திருக்கு. ஏறு வரிசை இறங்கு வரிசை ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஏவுகணையின் படமானது படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ளது, அதன் பரப்பளவை காண்க. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளவாறு அளவுகளை கொண்டுள்ள ஒழுங்கர பழங்கோண வடிவ நீளத்தின் பரப்பளவை காண்க. அதே மாதிரி பெருக்கற் பலன் கேட்டிருக்காங்க. 2x + 3 (2x - 4). விரிவாக்குக. 2x - 4y³ x-இன் மதிப்பை காண்க. 2x/3 - 4 = 10/3. கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. p = ரூபாய் 8000. ஆண்டு வட்டி வீதம் r = 5%, n = 3 ஆண்டுகள். 210 ஆண்கள் நாள் ஒன்றிற்கு 24 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையினை 18 நாட்களில் முடிப்பார். அதே வேலை நாள் ஒன்றிற்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியம் கொஷின் பேங்க் பார்க்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அரையாண்டு தேர்வு 2023 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக வந்து இப்போ நம்ம கொஷின் பேங்க் போட்டுட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எந்த சம்மும் பார்க்கல, எதுவுமே வந்து வெல் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னாலும் பரவாயில்ல, இந்த கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய சம்ஸை மட்டும் இன்றைக்கி நல்லா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதில் எல்லா சம்மே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்தால் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணி சம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 8th ஆஃபேலியில் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு 100 ஈஸியாக எடுக்கலாம். ஸோ நம்ம கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். 8th ஸ்டாண்டர்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கான அப்டேட்டு 8th மட்டுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 8ஆம் வகுப்பு கணிதம்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கு, 1 மார்க் வந்து 14 1 மார்க் கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மதிப்பெண் வினாக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா அடிக்கடி ரிப்பீட் ஆகுது தான். கொடுக்கப்பட்டுள்ள விகிதமுறை எண்களுக்கிடையே உள்ள 5 விகிதமுறை எண்ணை பட்டியலிடுக. 400 என்பது ஒரு முழு கன எண் ஆகுமா? அதே மாதிரி அயலர் சூத்திரத்தை விவரிக்க கேட்டிருக்காங்க. சரிபார்க்க, விரிவாக்குக, காரணிப்படுத்துக, ஃபேக்டோரியஸ்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சம்ம. பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ள பக்கங்கள் ஒரு முக்கோணத்தின் பக்கங்களாகுமா என்பதை சரிபார்க்க. 30 40 50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 × 5 50. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு -7x காண்க. அதே மாதிரி 70 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டமானது அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டயக்ராம் கேட்டிருக்காங்க. காரணிப்படுத்துக கேட்டிருக்காங்க. 49x² 84xy + 36y². எக்ஸின் மதிப்பை காண்க. -3 4x + 9 = 21. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ லாஸ்ட் மினிட் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆஃப் இயர்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய கொஷின் பேங்க் இது இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேங்கை மட்டும் நீங்கள் இன்றைக்கி பார்த்தாலே போதும். கண்டிப்பாக மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ கொஷின் பேங்கில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 5 மார்க்கு என்னென்ன புக் பேக்கில் என்னென்ன எக்ஸசைஸ் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லி ஜஸ்ட் நீங்கள் அனலைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கான அப்டேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அப்டேட் இருக்கும். ஸோ மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மட்டும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. மாணவன் நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் இது. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும். நல்ல மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப் இயரில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணிட்டோம், 8th தமிழ் மீடியத்துக்கும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.